श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि रामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्ततितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नमभुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कंठे यान्ति मंगलसूत्रतां श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मे अस्तु भूयसे. श्री பராசரபட்டர் அருளிச் செய்த ஸ்ரீரங்கராஜஸ்தவம் பூர்வசதகம் ஸ்தோத்திர கிரந்தம் அனுபவித்து கொண்டு வருகிறோம். ஆச்சாரியன் அனுகிரகம் 116 ஸ்லோகங்கள் பூர்வ சதகத்தில் அனுபவித்தோம். இன்றைக்கி 117வது ஸ்லோகம். போன ஸ்லோகத்தில் ரொம்ப அழகாக பெருமாளுடைய நாபிக் கமலம், அந்த நாபிக் கமலம்தான் பிரம்மாவுக்கும் ருத்ரனுக்கும் படைப்புக்கும் மூல காரணமாய் உள்ளது. அந்த நாபிக் கமலமானது அந்த பகவானை தவிர உள்ள மற்ற எல்லா ஜீவராசிகளுக்கும் எல்லா பொருள்களுக்கும் எல்லாம் அவனது புருவ நெருப்புக்கு வசப்பட்டவை என்று நமக்கு எடுத்து காட்டுகிறது. சில பேர் சொல்கிறா பிரம்மன் சிவன் விஷ்ணு மும்மூர்த்திகளும் ஈக்குவல், ஏற்றத்தாழ்வில்லை என்று வாதாடுபவர்கள். சில பேர் சொல்லுவா அந்த 3 பேரை விட இன்னும் உயர்ந்த ஒருத்தர் இருக்கிறார், 4வது உள்ளது தான் பரபிரம்மம், இந்த 3 விட மேலானது இருப்பது பரபிரம்மம் என்று சில பேர் வாதிப்பார். சில பேர் சொல்லுவா இந்த மும்மூர்த்திகளும் ஒன்று தான், இது 3ஆக வடிவெடுக்கிறது அப்படின்னு சில பேர். இந்த குதர்க்கங்கள்லாம் விதண்டாவாதங்களெல்லாம் போக்கடிக்கிறது இந்த நாபிக் கமலம். ஏன்னா தேவும் எப்பொருளும் படைக்க பூவில் நான்முகனை படைத்த எம்பெருமானுக்கல்லால் பூவும் பூஷணையும் தகுமோ என்கிறார் நம்மாழ்வார். தேவும் தேவர்களையும் எப்பொருளையும் படைக்க பூவில் நான்முகனை படைத்த தேவன் எம்பெருமானுக்கல்லால், அது பாஸ்ட் டென்ஸ், இது ஃப்யூச்சர் டென்ஸ், படைக்க. ஸோ எப்பவும் சதுர்முக பிரம்மாவை வெளியில் கொண்டு வந்து அவர் மூலம் அவரிடமிருந்து அந்தர்யாமியாக இருந்து உலகத்தை படைக்கிறார் சுவாமி. இந்த 117வது ஸ்லோகம் இன்றைய அனுபவம். கர்ப்பே கிருத்வா கோப்தும் அனந்தம் ஜகதந்தஹ மஜ்ஜத் பிரம்யா வாஞ்சதி சாமியம் நனுநாபிஹி உட்சிப்யைதத் பிரேக்ஷிதும் உத்யத் பிரமிபூயம் நாபி பத்மோ ரம்ஹதி ரங்காயதனாப்தேஹ. கர்ப்பே கிருத்வா கோப்தும் அனந்தம் ஜகதந்தஹ மஜ்ஜத் பிரம்யா வாஞ்சதி சாமியம் நனுநாபிஹி உட்சிப்யைதத் பிரேக்ஷிதும் உத்யத் பிரமிபூயம் நாபி பத்மோ ரம்ஹதி ரங்காயதனாப்தேஹே. பெருமானுடைய குழியான தொப்புள் பெருமாளுக்கு, அந்த வயிற்றில் குழி போன்ற இருக்கும் தொப்புளையும் அதன் மேலெழுந்த நாபிக் கமலத்தையும் சேர அனுபவிக்கிறார். இதில் கடல் போன்ற பெருமை மிக்க ரங்கநாதனது தொப்புளானது உள்ளடங்கி உள்ளது. எதனால் அப்படி அப்படின்னா, பிரளய காலத்தில் இந்த உலகமெல்லாம் பெருமானாகிய அமுத கடலில் உள்ளடங்க பெற்று அவற்றை பாதுகாப்பதற்காக உள்ளே சுழி போட்டு புகுந்தாற் போல நாபியானது தொப்புள் சூழ்ந்து சுழித்திருக்கிறது. நாபிக் கமலமோ உள்ளடங்கி கிடக்கின்ற இந்த உலகத்தை உயரே கிளப்பி பார்ப்பதற்காக மேல்முகமாக கிளர்ந்தெழுந்த சுழி அப்படி இருக்கும் நிலைமையை அடைகின்றது. ஆச்சரியமான அனுபவம். திருநாபி மற்றும் திருநாபி கமலம் ஆகிய 2ஐயும் ஒரு சேர இந்த ஸ்லோகத்தில் ஸ்ரீ பராசரபட்டர் அனுபவம். கடல் போன்றுள்ள பெரிய பெருமானின் திருநாபி அளவற்ற இந்த உலகத்தை தன்னுள் அடக்கி காப்பதற்காக உள்நோக்கி இழுக்கின்ற சுழி போல உள்ளது. அந்த சுழி போன்ற தன்மையை விரும்புவதாக அந்த திருநாபி உள்ளது. இப்படிப்பட்ட உள்ளடக்கப்பட்ட உலகங்கள் பாதுகாக்காக இருக்கிறதா
அப்படின்னு மேலே நின்று காண்பதற்காக மேல் நோக்கி கிளம்பும் சுழியாக பெரிய பெருமாளின் திருநாபிக்கமலம் உள்ளது. அதாவது பெரிய பெருமாளின் திருநாபிக்கமலத்தை பட்டர் கூறும் அழகே அழகு. இதே போன்ற ஆண்டாளும் 7 கமல பூவழகர் எம்முடைய கழல் வளையைத்தாமும் கழல் வளையாய் ஆக்கினாரே என்கிறார். 7 கமல பூவழகர் நாச்சியார் திருமொழியில். இன்று பெரிய பெருமாளின் திருநாபியில் வெளிப்படையாக காணும்படி தாமரை இல்லை. இல்லாத ஒரு வஸ்துவை குறித்து கூற ஆண்டாளும் பட்டரும் துணிந்திருக்க மாட்டார்கள். இவற்றை வைத்து பார்க்கும்போது அந்த பெரிய பெருமாளின் திருநாபியிலிருந்து திருக்கமலம் போன்ற அமைப்பு இருந்திருக்க வேண்டும். இல்லை, அவர்களுக்கு ஒரு ஆச்சரியமான அனுபவம் பெருமாள் காட்டியிருக்கிறார் அந்த தரிசனத்தை. ஸோ கர்ப்பே கிருத்வா கோப்தும் அனந்தம் ஜகதந்தः மஜ்ஜத் பிரம்யா வாஞ்சதி சாமியம் நனுநாபிஹி உட்சிப்யைதத் பிரேக்ஷிதும் உத்யத பிரமிபூயம் நாபி பத்மோ ரம்ஹதி ரங்காயதனாப்தேஹே. ரங்க ஆயத்தன திருவரங்கத்தை இருப்பிடமாக கொண்டவர். அப்தேகே கடலை போன்று பலவிதங்களில் சேவையாகி வரும் ஸ்ரீரங்கநாதனுடைய நாபிகி திருத்தொப்புள், அந்த தொப்புளானது அனந்தம் அளவு கடந்த ஜகத் உலகங்களை பிரம்மாண்டங்களை கர்ப்பே கிருத்வா தன் உள்ளே அடக்கி கோப்தும் மக்களை காப்பதற்காக அந்தஹா உள்ளே மஜ்ஜத் மூழ்குகின்ற பிரம்யா சுழியோடு நீர்க்குமிழியோடு சாமியம் அது போன்ற நீர்க்குமிழி போன்ற ஒத்த நிலையை வாஞ்சதி நனு விரும்புகிறது போலும் அந்த தொப்புள். நாபி பத்மஹா அந்த திருவுந்தி தாமரையோ நாபிக் கமலமோ ஏதத் இந்த உள்ளடக்கிய உலகங்களை உட்சிப்பிய உயரே கிளப்பி பிரேட்சித்தும் பார்ப்பதற்காக உத்யத் மேல் நோக்கி கிளம்புகிற பிரமிபூயம் சுழிகளோ என்ற பிரமையை நிலையை ரம்ஹதினனு அடைகிறது போலும். ஸோ திருவரங்கத்தை இருப்பிடமாக கொண்டவரான கடலை போன்று பலவிதங்களில் சேவையாகி வருபவருமான ஸ்ரீ ரங்கநாதனுடைய திருத்தொப்புள் அளவு கடந்த உலகங்களை தன் உள்ளே அடக்கி மக்களை காப்பதற்காக உள்ளே மூழ்குகின்ற சுழியோடு நீர்க்குமிழியோடு ஒத்த நிலையை விரும்புகிறது போலும் அந்த தொப்புள். அந்த திருக்கமலமோ உந்தி தாமரையோ நாபி பத்மமோ இங்கு உள்ளடங்கியுள்ள உலகங்களை உயரே கிளப்பி பார்ப்பதற்காக மேல் நோக்கி கிளம்புகிற சுழிகளோ என்ற நிலையை அடைகிறது போலும். என்ன ஒரு அழகான அனுபவம்! எம்பெருமானின் திருநாபியையும் திருநாபியில் சேவையாகும் தாமரையையும் சேர்த்து அனுபவிக்கிறார். திருநாபி ஆழ்ந்து உள்ளடங்கியும் சுற்றி உயர்ந்தும் இருக்கும், தாமரையோ மேல் நோக்கி மலர்ந்திருக்கும். இந்த 2 நிலைகளையும் தக்கவாறு உட்பிரேட்ச அருள்கிறார். பதவுரையை கவனித்தாலே கருத்துரை விளங்கும். பிரம்யாக பூயம் பிரமிபூயம் பூவோ பாவே இதி கியம் நாபிஹி நாபி இதி ரூபத்வயமபி த்விரூபகோஷாதிஷு சாதுத்வேன அன்வாக்கியாதம். அது அன்வயம் பிரிக்கிறார் பதவுரையை கவனித்தால். ரொம்ப அழகாக திருமங்கை மன்னன் 11வது 10 6ஆம் திருமொழியில் பல இடங்களில் இதை தெரிவிக்கிறார். சக்கரத்தன் திருவயிற்றில் நெடுங்காலம் கிடந்து ஓரீர். ஒரு 1வது பாசனம். எம்பெருமான் உண்டு உமிழ்ந்த எச்சில் தேவர் அல்லாதார் தாமுளரே. 2வது கடலறையன் விழுங்காமல் தான் விழுங்கி உய்யக்கொண்ட கொற்றப்போர் ஆழியான். 3வது முழங்கொழிசேர் திருவயிற்றில் வைத்து உம்மை உய்யக்கொண்ட. 4வது அவனுடைய திருவயிற்றில் நெடுங்காலம் கிடந்தது. 5வது தாயிருக்கும் வண்ணமே உம்மை தன் வயிற்றில் இருத்தி உய்யக்கொண்டான். 6வது பெருவெள்ளம் உண்ணாமல் தான் விழுங்கி உய்யக்கொண்ட. பிரளயம் உண்ணாமல் தான் விழுங்கி நம்மை உய்யக்கொண்ட, நம்மை காப்பாற்றிய. 7வது பொன்னுலகம் ஏழினையும் ஊழில் வாங்கி அறம் கிளர்ந்த திருவயிற்றில் அகம்படியில் வைத்து உய்யக்கொண்ட. 8வது உலகமெழும் உண்டொத்த திருவயிற்றில் அகம்படியில் வைத்து உய்யக்கொண்ட. 9வது இப்படி பலபடி அருளியது அத்தனையும் கொண்டு ஸ்ரீ பராசர பட்டர் இந்த ஸ்லோகத்தில் அருளுகிறார். அடியேன் தன்யோஸ்மி. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி
ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.